எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆத்திச்சூடி வரிசையில் 7வதையும் 8வதையும் இந்த பதிவில் பார்ப்போம். ஆத்திச்சூடியோட 7வது எண்ணெழுத்து இகழேல், 8வது ஏற்பது இகழ்ச்சி. இந்த ரெண்டுத்துக்குமான புரியும்படியான அர்த்தத்தை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணெழுத்து இகழேல், இதை பிரித்து சொல்லணும்னா எண் அப்படிங்கிறது கணிதத்தை குறிக்கிறது. எழுத்துங்கிறது எழுத்தறிவு. எண் எழுத்து சிலருக்கு கணக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லா வரும், சிலருக்கு பாடம் படிக்கிறது ரொம்ப நல்லா வரும். ஆனால் எனக்கு இது பிடிக்காது, எனக்கு கணக்கெல்லாம் போட வராது, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிறதா இருக்கட்டும், இல்லை எனக்கு கணக்கு மட்டும்தான் நல்லா வரும், மற்ற பாடங்கள்லாம் எனக்கு வராது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறதும் தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, கணக்காக இருக்கட்டும் பாடமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஒன்றிணையும் போது தான் அது முழு கல்வியாக மாறும். இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவராக இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அக்கௌண்டிங் ரொம்ப நல்லா வரும், கணக்கு போடுறது நல்லா வரும். ஆனால் 4 பேர் இருக்கிற இடத்துல உங்களுடைய அறிவை பயன்படுத்தி பேசுறதுக்கு உங்களால் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டுமே பொருந்தாது. ஸோ எண்ணும் எழுத்தும் 2 கண்கள் போல. நமக்கு 2 கண் இருக்குது, ஒரு கண் இருந்தால் போதும், ஒரு கண் வேண்டாம் நம்ம சொல்லுவோமா? மாட்டோம்ல. அதே தான் எண்ணும் எழுத்தும் 2 கண்கள் போல. ஔவைப்பாட்டி என்ன சொல்றாங்க? என் எழுத்து இகழேல், அதை இகழ்ந்து பேசி படிக்காம இருந்துடாத, எண்ணையும் படி எழுத்தையும் படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சி அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து யாசகம் பெறாதே. யாசகம் பெறுவது இகழ்வான ஒரு செயல். எப்போ பார்த்தாலும் யாராவது நமக்கு செய்வாங்க, எனக்கு அது கூட, எனக்கு இதை செஞ்சு கூட அப்படின்னு தன்னுடைய முயற்சி இல்லாமல், ஒரு சுயமரியாதை கூட இல்லாமல், யாராவது எனக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு காத்திருக்கிறது இருக்குல்ல, யாராவது எனக்கு கொண்டாந்து கொடுத்துருவாங்க, நான் உழைக்க மாட்டேன், அடுத்தவங்களோட உழைப்பை யாசகம் பெற்று வாழ்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது செய்யாதீங்க. ஏற்பது இகழ்ச்சி, இகழ்ச்சியான இழிவான செயல் ஏற்காதீங்க. ஸோ ஆத்திச்சூடியில் இன்னைக்கு கேட்ட 2 விஷயம் என்னன்னா, எண்ணெழுத்துகள் ஏற்பது இகழ்ச்சி. மறுபடியும் ஆத்திச்சூடியோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான். நன்றி, வணக்கம்.